என்னது வெக்கேஷன் போ பிளான் இல்லையா? என்னது ஹாலிடேக்கு எங்க போறோம்னு தெரியலையா? என்னது பட்ஜெட் ஓடினோன்னு பயமா? கவலைப்படாதீங்க, ஏன்னா சிக்கமான பட்ஜெட்ல நல்லா ஊரு சுத்திட்டு நல்லா சாப்பிட்டு அழகான ஹோட்டலு வீட்டுக்கு போறப்ப கிஃப்ட் இது எல்லாம் பண்ண முடியும்னு நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன். எப்படின்னு தெரியுமா? காத்திருந்து பாருங்க. இந்த தடவை நான் எங்க இருக்கேன்னு தெரியுமா? வெல்கம் டு புலாவ் தியோமான். போறதா இருந்தா நிறைய விதமான டிரான்ஸ்போர்ட் இருக்கு. சொந்த கடையில வரலாம், கப்பல்ல வரலாம், அதெல்லாம் உங்க பிரச்சனை. ஆனா இன்னைக்கு நான் பஸ்ல வந்திருக்கேன். பஸ் எங்க வந்திருக்கேன்னா டெர்மினல் பஸ் டாட் டாக்ஸி பண்டாமர் சிங். இங்க இருந்து ஃபேரி வந்து பக்கத்துலயே தான் வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு சொன்னாங்க. சோ பஸ் ஸ்டேஷன்ல இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல தான் தியோமானுக்கு போற ஃபேரி டிக்கெட் சர்வீஸ் இருக்கு. இந்த இடம் மர்சிங் ஹார்பர் சென்டர் கிட்ட இருக்கு. தியோமான் போறதுக்கு இங்க தான் நீங்க டிக்கெட் வாங்கணும். பிரைஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 35 வெள்ளி மட்டும்தான். ஆல்ரைட், நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் வந்துட்டு 35 வெள்ளி மட்டும் தான். ஆனா ஒன் வே. சோ வரப்ப நம்ம அங்கிருந்து வாங்கிக்கலாம். இங்க இருந்து தியோமான் போய் சேர்றதுக்கு 1 hour to 1.5 hours ஆகும். சோ ஐ அம் ரியலி எக்ஸைட்டட். தியோமான் எப்படி கொண்டு பார்த்ததுல வாழ்க்கையில இப்போ பாப்போம். வாங்க. டெர்மினல்ல இருந்து புலாவ் தியோமான் போறதுக்கு ஒரு 1.5 hour பிடிக்கும். கேக்குறது கொஞ்சம் தூரமா தான் இருக்கும். டோன்ட் வரி, அங்க வந்து நீங்க பாட்டு கேட்கலாம், ரெஸ்ட் பண்ணலாம், இல்ல சினரிய பார்த்து கூட லைன் பண்ணலாம். தியோமான் பாத்தீங்கன்னா ரொம்பின் மாவட்டத்துல இருக்கிற ஒரு தீவு. இங்க வந்து டோட்டலா 7 கம்போங் இருக்கு. அதுல பாப்புலரான கம்போங் கம்போங் தக்கே. இன்னைக்கு நம்ம கம்போங் தக்கேக்கு போல, ஏன்னா நம்ம இருக்கிற இடம் கம்போங் அயர் பாத்தாங். இதுதான் என்னோட ஸ்டாப். புலாவ் தியோமானுக்கு வந்துட்டேன், கம்போங் அயர் பாத்தாங். சோ ரைட் வந்து பாத்தீங்கன்னா 1 hourல இருந்து 1.5 hours வரைக்கும் பிடிச்சி நல்லா தூங்கினேன். சோ அப்ப கொஞ்ச நேரம் அப்படி இப்படி அங்கங்க பார்த்தேன். பட் இருந்தாலும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு செக்அப்ல ரைட் அப்படி இப்படி வந்து சேர்ந்துட்டேன். இங்க பேசிக்கிட்டே டைம் வேஸ்ட் விரும்பல. வாங்க போவோம். வா, வாட் a beautiful place லா. ஆரம்பமே அசட்டலா இருக்குவாங்களா, அதான் இது. உள்ளுக்கு போய் பாப்போம் எப்படி இருக்குன்னு. இதுக்கப்புறம் என்ன, சிக்கப்பான பட்ஜெட்ல ஒரு ஹோட்டலை தேடி செக்-இன் தான். வாவ், எத்தனையோ ஷேலையில தங்கியிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு ஷேலை ஃபர்ஸ்ட் டைம். இது பேர் தான் வந்து ஏ ஃப்ரேம் ஷேலை. இ ஃப்ரேம் ஷேலை ஏ ஃப்ரேம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த பும்பும் ஷேப் வந்து ஏ மாதிரி இருக்கும், ஆல்பபெட் ஏ மாதிரி. இது உள்ளுக்கு 2 பேர் படுக்கிறதுக்கு கட்டில் இருக்கு, அதாவது மெத்த. அண்ட் 2 பேர் வந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 20 வெள்ளி மட்டும் தான். ஏன்னா இந்த ஷேலை பாத்தீங்கன்னா 40 ரிங்கெட் மற்றும் பிளஸ் நசரிஸ் பிளேஸ்ல இதுதான் சீப்பர்ஸ் ஆனது. நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரு இடம். உள்ளுக்கு ஃபேன் இருக்கு, சார்ஜ் பண்றதுக்கு பாட்ஸ் இருக்கு, டேபிள் இருக்கு. நம்ம இங்க டைம் வேஸ்ட் பண்ணோம்னா தியோமான்ல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பார்ப்போம். கம் ஆன். தியோமானுக்கு வந்து எனக்கே இவ்வளவு எக்ஸைட்டடா இருக்குன்னா உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸைட்டட் தான் இருக்கும். ஆனா அதுக்கு முன்னுக்கு வயிறு பசிக்குது. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சுத்தி காமிக்கிறேன். எப்படி ஷேலை கியூட்டா இருந்துச்சா? செம்ம. அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அப்படியே ஏ ஷேப்ல வந்துட்டு ஏ ஃப்ரேம்னு சொல்றாங்க. பட் எனிவேஸ் அது முடிச்சிட்டு பசியில வந்துட்டு நேரா ஷேலை வெளியே நடந்து வந்தேன். அது முன்னுக்கே சன்செட் கஃபேன்னு ஒரு சாப்பாடு இடம் இருந்துச்சு. விடுவனா மாசம் கொடுத்தனால ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டுக்கிட்டே பேசுறேன். இது பாத்தீங்கன்னா மீஹூன் தொண்ணூறு ரைட்டா. நம்ம பட்ஜெட்டுக்கு பாருங்க எவ்வளவு ஃபுல்லா இருக்கு பாருங்க. கரெக்டா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, வெரி டேஸ்டி. ஐலண்ட் வைப்ஸ் அது இதுல இருக்கு. நல்லா வயிறு நிறைய சாப்பிடணும். ஏன் சொல்லுங்க, இன்னைக்கு ஃபுல்லா ஆக்டிவிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கோம், ஒரு கேப் கூட விடக்கூடாது. நான் இன்னைக்கு ஸ்னோர்க்கலிங் போறேன்னு நினைக்கிறேன். பாப்பா எப்படின்னு. லஞ்ச் பயங்கரமான லஞ்ச், நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. அடுத்தது கம்போங் தெக்கே போறோம். அங்க வந்துட்டு தமான் லவ் ஒரு இடம் இருக்கும். என்ன இருக்குன்னு தெரியல, ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், போய் பாருங்க ப்ரோன்னு சொன்னாங்க. சோ கம் ஆன், ஃபாலோ தி பாஸ். இதுதான் வந்துட்டு பூசாக் தமான் லவ் புலாவ் தியோமான். இங்க உள்ள வந்துட்டு ஃபுல்லா கேலரி, அதாவது மரீன் லைஃப் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வந்து கரெக்டா அழகா பியூட்டிஃபுல்லா வச்சிருக்காங்க. இங்க 2 வாவ் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்னு இந்த கேலரி, 2வது வந்து நேரா கடல்ல இறங்கி பாக்குறது. சோ நம்ம அங்க தூரம் பண்ணாத முன்னுக்கு இங்க ஃபுல்லா சுத்தி பார்த்துருவோம். சுத்தி இருக்கிற பத்து பேரமா பாத்தீங்கன்னா எல்லாம் நெசமோல பத்து பேராங்க, அதாவது கடல்ல கண்டுபிடிச்சது. ஸோ
ஸோ எல்லாம் விதவிதமான சைஸு விதவிதமான கலரில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரெட் கலரு, இங்கே வந்து எல்லோ கலர், அப்படியே ஸ்ட்ரைக்கிங்கான கலர். சிலது பார்க்க அப்படியே பஞ்சு மெத்த மாதிரி இருக்கும், அவசரப்பட்டு படிக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் சுற்றுது, ரொம்ப ஷார்ப்பான ஆப்ஜெக்ட். டர்ட்டல்னு சொன்னாலே நம்மளுக்கு எல்லாருக்கும் அது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு அனிமல்னு நினைப்போம். அதாவது ஐலண்டுக்கு வந்தால் எஸ்பெஷலி, ஏன்னா எப்படியாவது நம்ம அட்லீஸ்ட் ஒரு டர்ட்டலை பார்த்துடணும், அந்த பீச்சில் நடக்கிறப்ப டர்ட்டில் வந்து முட்டை போடுறத பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் ஒரு நபர், அதாவது நம்ம ஆர் பஸ்டட், அவர் பேரே அதுதான். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மேபி ஏன் நம்மளுக்கு இந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ணுதுன்னா, இந்த காலத்துல இருக்கிற லிவிங் டைனோசர்ஸா இருக்க காரணம் இருக்குன்னு அவரு சொல்லியிருக்காரு, நான் சொல்லுங்க. மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, மீன் சாப்பிடலன்னா மீனுக்கு நல்லது அப்படின்னு யாரும் சொல்லியிருக்காங்க. காம்ப்ளெக்ஸ் தாமான் லவுட்ல வந்துட்டு தியோமான்ல இருக்கிற எல்லா மரீன் லைஃபும் வந்துட்டு கரெக்டா கேலரி மாதிரி அழகா இன்ஃபர்மேஷனோட போட்டு வச்சிருக்காங்க. பெர்ஃபெக்டான ஸ்பாட் உங்க ஃபேமிலி, அதாவது சின்ன பிள்ளைங்க இந்த இடத்துக்கு வந்தா கண்டிப்பா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் பிரிங் தேம் ஹியர். அடுத்தது ரியாலிட்டிக்கு இறங்குவோம், கடலில் போய் பார்ப்போம். காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு எல்லாமே பார்த்தோம், எல்லாமே வந்து ப்ரிசர்வ் பண்ணி அழகா வச்சிருக்காங்க. ஆனா அது முன்னுக்கே ஒரு தாமான் லவுட், அதாவது ரியல் கடல் இருக்கு. இங்க தான் வந்துட்டு எல்லாம் கோரல் லைஃப், எல்லாம் ஃபிஷ்லாம் நம்ம பார்க்கலாம்னு சொன்னாங்க. ஸோ கியர்ஸ்லாம் இருக்கு. அப்ப அழகி ஜூனாமா இது வரைக்கும் மேலால தான் பார்த்தோம், ஆனா இப்பதான் கடலுக்கு உள்ளேயே போய் பார்க்க போறேன். அப்படியே ஒரு ஆமையை பார்த்துட்டா எப்பா பாப்பா நல்லா தான் இருக்கும். எப்பா என்ன ஒரு ஸ்நார்க்லிங் ஸ்பாட், செம்ம சினரி, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். தியோமானுக்கு வந்தீங்கன்னா இங்க தாமான் லாட் பத்தி தெரிஞ்சுக்கலாம், நல்ல ஒரு புதுமையான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஆல்ரைட், நல்லா ஸ்னோக்லிங் பண்ணி கீழே மீன்கள்லாம் கலக்கலரா பார்த்தாச்சு. ஒன்னும் எக்ஸசைஸ் பத்தல, அதனால என்ன பண்ண, காயா நம்ம பண்ற அடிக்கடி பண்ற ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ செக்காப்பா காயாவா காயா பண்ற பாருங்க. அதாவது போட்ல வாட்டர் இருந்துச்சுன்னா கோயா. ஐலண்டுக்கு வந்துட்டாலே கன்ஃபார்மா காயா பண்ணியே ஆகணும்னு எல்லாருக்கும் தெரியும். என்ன ஒரு அனுபவம், அந்த வியூ, அந்த அலை, அந்த அழகு, அந்த அமைதி, எப்பாப்பா சொல்லி முடிக்கவே முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் தெரியும் எப்படி இருக்கு நம்ம காயா ஸ்டைலு. சும்மா அதிர்து இல்ல. ஓகே, நல்ல ஒரு எக்ஸசைஸ். ஆந்திரா பாருங்க, ஆனல் சம்திங் இருக்கு பாருங்க, நல்ல ஒரு ஆக்டிவிட்டி, அதாவது சாயங்காலம் டைம்ல பண்றது. சோ அப்பா பூச்சி வாங்குது, ஏதாவது டின்னருக்கு சாப்பிடணும். டின்னருக்கு இன்னும் டைம் வரல. அந்த கேப்ல ஒரு கப் ஆஃப் காஃபியை தங்கா பண்ணிட்டு ரிலாக்ஸா இந்த இடத்த ரசிக்கலாம்னு இருக்கேன். இந்த காஃபிக்கும் இந்த வியூக்கும் என்ன ஒரு ஃபீலிங், நம்ம ஸ்டைல்ல சொல்லணும்னா லயானா இருக்கு. லைட்டா இருக்கிற மாதிரியும் இருக்கு, எனக்கும் பசிக்கிற மாதிரியும் இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, இங்க சாப்பாடு கிடைக்க பஞ்சமே இல்ல. So why waiting? Jom kita cari makan. Beti bela இங்க jangan. அங்க இங்க இன்னைக்கு அலைஞ்சிட்டு அப்படி இப்படின்னு டின்னர் டைம் வந்துருச்சு. செம்ம பசி. நம்ம அங்கேருந்து டிராவல் பண்ணிட்டு வந்ததுல இருந்து போட்ல ஏறி வந்தது அது சொல்ல முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இருந்தாலும் நசரி பிளேஸ்ல முன்னுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கடை இருக்கு, ஒரு கேஃபே இருக்கு, அதாவது சன்செட் கேஃபேன்னு சொல்றாங்க. அங்கதான் வந்து இன்னைக்கு என்னோட டின்னர். ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தேன்னா சரியாகுதுங்க, சாப்பிடும். இதுதான் நாசி கோரிங் தியோமான் ஸ்டைல். ஒரு கோழி இருக்கு, முட்டை இருக்கு, கீரை இருக்கு, ஏன்னா நம்ம பட்ஜெட்குள்ள ஒரு ரேஞ்சில் உள்ள பிரைஸ் தான், நாட் தட் எக்ஸ்பென்சிவ். நம்ம பட்ஜெட் கரெக்டாக இருக்கு. சும்மா சாப்பிட்டு பார்ப்போம். இது வந்து ஒரு மாதிரி தியோமானோட டேஸ்ட் மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு டின்னருக்கு கரெக்டான ஒரு சாப்பாடு தான் ஆர்டர் பண்ணிருக்கேன். அப்படி இருக்கு. இந்த மாதிரி நாசி கோரிங் வந்துட்டு ரொம்ப இடத்துல கிடைக்காது. கிடைச்சாலும் தியோமான்ல உட்காந்துட்டு பீச் பக்கம் உட்காந்து சாப்பிட்ற எக்ஸ்பீரியன்ஸ் சுவையோ சுவை. இன்னைக்கே இவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு, நாளைக்கு எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? என்னால இமேஜினே பண்ண முடியல. ஏன்னா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே வந்து ரிலாக்ஸ் பண்ணியிருக்கோம், நாளைக்கு தான் மேட்டர் இருக்கு. ஸோ இன்னைக்கு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு நாளைக்கு தெம்போட எந்திரிச்சு ஆல் ரவுண்ட் அடிக்கணும். காலை வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு என்னோட 2வது நாள், அதாவது தியோமான்ல வந்துட்டு செக்காவான ஒரு ஸ்பாட்ல உட்காந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறேன். எங்கன்னு பாத்தீங்கன்னா ஹோட்டல் மண்ணுக்கு இருக்கிற அதே கடை தான், சன்செட் கேஃபேல. பாருங்களேன் வியூவை. இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்குமா?
புலாத்தியமானலாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி வியூஸ்லாம் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நல்லா சாப்பிட்டுட்டு எனர்ஜைஸ்டா நான் என்னோட லெவலில் சார்ஜ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு ஃபுல்லாக ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஸோ சாப்பாடு வர வரைக்கும் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். லயன்ஸ் கீழா ரொட்டி சட்டை வந்துருச்சு. இங்க பாருங்க முட்டை வந்து அதுலேயே தெரியுது. ஏன்னா வந்து ரொட்டி தள்ள கிட்ட. ஸோ அதனால வந்து கரெக்டாக அப்படியே வந்திருக்கு. இப்போ பஸ்கிடலாம் சாப்பிட்டுக்கிறேன். பாருங்க சரிங்களா? நீ ஏபா இது என்ன கறின்னு பார்த்தீங்கன்னா டால் கறியில் முட்டை ரொட்டி அண்ட் ஒரு தேத்தரி. செம்மலாம் ரொட்டி சட்டை நல்லா காரிங்க செம்மையா இருக்கு. இந்த டாலுக்கு இந்த முட்டை அப்படியே ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி செம்ம ஒரு செக்காப்பான ஒரு மிக்சர். சன்செட் கேஃபே வந்தீங்கன்னா மறக்காம ரொட்டி சட்டை சாப்பிடுங்க. இது என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன். பிளஸ் ஒரு தேத்தாரி சிக்கன் இருக்கும். வாட்டா காம்பினேஷன் லாமாமே. இன்னைக்கு எனக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கண்ணு மண்ணுக்கு கடல் அலைகள் மோதுகின்றது. அதை பார்க்கிற ஒரு கிஃப்ட் இருக்க. புலாத்தியோமான்ல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த ஆக்டிவிட்டிஸ் செய்ய முடியுமோ மேக்ஸிமமா செய்வோம். அப்படி இப்படின்னு இன்னைக்கு என்னோட டே ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிக்கும் போது யாருன்னு கேட்டீங்களா, நான் ஸ்னோக்லிங் போறேன். ஐலாண்டுக்கு வந்துட்டு ஸ்னோக்லிங் போனா அது ஒரு பெரிய தப்பு. அதாவது புலாத்தியோமான்ல சோ இந்த ஐலாண்ட் ஹாப்பிங் பேக்கேஜ்ல தான் வந்துட்டு ஸ்னோக்லிங் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் தான் பண்ண போறாங்களா. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. வாங்க போலாம். அப்படின்னு போட்ல வந்து உட்காந்தாச்சு. இந்த போட் தான் வந்துட்டு கோரல் ஐலண்டுக்கு வந்து எடுத்துட்டு போகுது. ஸோ நேரம் அங்கே போயிட்டு டபாருக்கு பயிருக்கு தான் நோ சான்ஸ் கிவன். ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட். புலா துவாய் பாத்தீங்கன்னா தியோமான் கரையில ஒரு சின்ன புலா, அதாவது கோரல் ஐலண்ட்னு சொல்லுவாங்க. ஸ்னோக்கலிங் வந்துட்டா இங்க தான் எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஸ்பாட். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்துட்டோம். இதுதான் வந்துட்டு கோரல் ஐலண்ட் சொல்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் பியூட்டிஃபுல். சோ எல்லாம் வந்து சிரிச்சிங்க ரொம்ப ஹாப்பியா மணியா இருக்காங்க. ஒரு வெள்ளை வெள்ளைன்னு மண்ணு பாருங்க. and crystal clear water. so இங்க நான் வந்து என்னோட ப்ளூ புலவரை அது என்ஜாய் பண்ணுங்க. நேத்து தான் ஸ்னோக்லிங் பண்ணேன். அதுக்கு என்ன ரவுண்ட் டூலா 1 ஹவருக்கு ஸ்னோக்லிங் பண்ணி செம்ம ஒரு டைட் ஆச்சுங்க. சாப்பாடு டைமும் வந்துருச்சு. அப்புறம் என்ன, நம்மளுக்கு சோறு தானே முக்கியம். ஸோ லஞ்ச் எங்க சாப்பிட்றேன்னா கம்போங் சாலாங். ஸோ இங்க வந்துட்டு சாலாங் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்துச்சு. நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கு along the way. So you can choose the best and சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கு. இதுதான் வந்துட்டு நாசி கோரிங் வெஜ்ஜி. ஸோ சிம்பிளா சாப்பிட்டுட்டேன். ரொம்ப ஹெவியா சாப்பிட முடியல. ஏன்னு தெரியல. ஏன்னா இங்க வியூவை வந்துட்டு அவ்வளோ ஃபீட் பண்ணுது. எனக்கு ரொம்ப அழகான வியூ கண்ணனுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கடல் ஓரத்தில் உட்காந்து காத்து சுத்தி அழகான பீப்புள். ஸோ சூப்பர் ஜி. வாட் காம்பினேஷன் தான் சூப்பரான காம்பினேஷன். அதாவது இந்த ஒரு ட்ராபிக்கல் ஃபீல் இருக்கு. ஏன்னா அந்த என்வாயர்மெண்ட் பாத்தீங்கன்னா இங்கே ஒரு ஹவாய் பிரமர் இருக்கு சுத்தி இழக்கிறவங்க. பட் இருந்தாலும் இது நம்ம ஊர்ல மெலிச்சால இது சாப்பிட்ட பிறகு என்ன நான் பண்ண போறேன்னு நினைச்சால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா நான் வந்து பூலாவுக்கு தியோமான்ல இருக்கேன். ஸோ சாப்பிட்டு போய் தூங்கலாம் முடியாது சார். ஃபுல்லா ஜாலி பண்ணணும். ஓகே, லஞ்ச் முடிஞ்சிருச்சு. நல்லா சாப்பிட்டோம். இப்ப மத்தியானம் ஆச்சு. வேற என்ன பண்றது? ஃபிஷிங் தான். இதுதான் நான் இன்னைக்கு ஏறி போக போற போட்டு. எங்க போறோம்னா ஃபிஷிங் போறோம். ஸோ இன்னைக்கு ஐலாண்ட்ல வந்துட்டோம். ஸோ அதாவது நம்ம தியோமான் ஐலாண்ட் வந்துட்டோம். எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா ஃபிஷிங் போவாட்டி அது ஒரு வேஸ்ட் அப்படின்னு. ஸோ இங்க ஐலாண்ட்ல வேற என்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கும்? பந்தா விளாட முடியும். ஃபிஷிங் தான். இன்னொரு மேட்டர் இருக்கு. என்னன்னு தெரியுமோ? சொல்ற நல்லா கேட்டீங்க. மீன் பிடிச்சா இன்னைக்கு டின்னரு. மீன் கிடைக்காட்டியே இன்னைக்கு டின்னரு. என்ன ஒரு ஜோக்கு. செம்ம காமெடி போங்க. ஆனா பரவாயில்ல, உங்களுக்கு எல்லாம் நான் ஒண்ணு ப்ராமிஸ் பண்றேன். இன்னைக்கு 10 மீன் பிடிக்காம நான் வீட்டுக்கு போக மாட்டேன். பார்க்க தானே போறீங்க இந்த ரேபிடோட ஆட்டத்தை. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சொத்தவங்க வந்து போட்டா ஜும்பானா இந்த பாருங்க இங்கிட்டு தூக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் த்ரோ பண்ண போறேன். நல்லா வேண்டிக்கிங்க. ஏன்னா அப்புறம் கடிக்காட்டி நான் உங்களை அப்ளை பண்ணுவேன்.
உப்பால போட்டாச்சு. அடுத்தது என்ன மீன் மாட்ட போது நம்ம இதில் புளி ஒரு கண்டியோங்களா வீட்டில் எடுத்து போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இஷ்டம் போட்டு அளவு தான் வைக்க முடியும். பார்ப்போம் என்ன தான் மாட்டுதுன்னு. மாட்டிச்சுன்னு நினைக்கிறேன். அதில் பார்ப்போம். எஸ் இல்லையா, கிடைக்கல, ஏமாந்துட்டேன். ஃபிஷிங் சொன்னாலே ரொம்ப பொறுமை நம்மளுக்கு தேவைப்படும். உடனே போட்டு மீன் கிடைத்தால் பொறுமை தேவை அர்த்தம். ராடு இருக்கும், உப்பான் இருக்கும், மீன் கிடைக்கலையே. ஓ